வணக்கம். நம் வீட்டில் எப்போதும் சில காரியங்களை செய்யக்கூடாது. அதுவும் சூரியன் மறையும் நேரத்தில், சூரியன் அஸ்தமடையும் நேரத்தில் இந்த காரியங்களை எப்போதும் செய்யக்கூடாது. சூரியன் மறையும் நேரத்தில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அது நமது நிதிச்சரிவு, துரதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட சாஸ்திரப்படி நம்பப்படுகிறது. சூரியன் அஸ்தமடையும் நேரத்தில் நாம் சில காரியங்களை செய்யக்கூடாது. அதில் சில காரியங்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது. முழுமையான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்கிறது. அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சூரியன் மறையும் நேரத்தில் யாரேனும் அகால மரணமடைந்தாலோ, பேய் வராமலேயே பேய் உணர்வு ஏற்பட்டாலோ அங்கு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது என்பது உண்மை. சூரியன் மறையும் நேரத்தில் சில விஷயங்களை செய்தால் இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும். இந்த எதிர்மறை ஆற்றல்களை போக்கி நேர்மறை ஆற்றலாக மாற்ற நாம் பல விஷயங்களை நம் வீட்டில் செய்யாமல் இருக்க வேண்டும். அதில் 10 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போதும் சூரியன் மறையும் நேரத்தில் உறங்கக்கூடாது. சூரியன் அஸ்தமடையும் நேரத்தில் படுக்கையில் உட்கார்ந்து அழக்கூடாது. ஏனென்றால் துக்கமடைந்த வீட்டிலேயே படுக்கையில் உட்கார்ந்து அழுவார்கள். அதனால் துக்கம் அடையும் வீட்டில் செய்யக்கூடிய செயலை நம் வீட்டில் செய்யக்கூடாது. சூரியன் மறையும் நேரத்தில் படுக்கக்கூடாது, உறங்கக்கூடாது. சூரியன் அஸ்தமடைந்த நேரத்தில், மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் யாரேனும் அக்கம் பக்கத்தார் மஞ்சள், பால், தயிர் கேட்டாலோ கொடுக்கக்கூடாது, தானம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமடையும் நேரத்தில் பொதுவாக மாலை நேரத்தில் பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். சிறிது காத்திருந்து, காலை வரை காத்திருந்து கொடுப்பது சிறந்ததாகும். எதிர்மறை ஆற்றலை இது ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தார் மக்கள் பொதுவாக பூண்டு, வெங்காயம் கொடுக்கக்கூடாது, தீங்கு விளைவிக்கும். மாலை நேரத்தில் வீட்டில் யாரேனும் பூண்டு, வெங்காயம் கேட்டால் கொடுக்கக்கூடாது. மாலை நேரத்தில் எப்போதும் வீட்டின் பிரதான கதவு மூடியிருக்கக்கூடாது. எப்போதும் மாலை நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து வைக்க வேண்டும். மாலை நேரத்தில் வீட்டில் தூங்கவோ சண்டையிடவோ கூடாது. இதனால் வீட்டில் நிதி குழப்பமும் வறுமையும் ஏற்படும். மாலை நேரத்தில் வீட்டை துடைக்கக்கூடாது. இது செல்வ இழப்பை ஏற்படுத்தும். மாலை நேரத்தில் வீட்டில் நகங்களை வெட்டுவது, முடியை வெட்டுவது கூடாது. பொதுவாக மாலை நேரங்களில் 5 மணிக்கு மேல் நகங்களை வெட்டவோ முடியை வெட்டவோ கூடாது. மாலையில் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும், வெறுங்கையில் அனுப்பக்கூடாது. மாலை நேரத்தில் துளசி செடியை தொடாதீர்கள். துளசி செடியில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். மாலை நேரத்தில் துளசியை பறிப்பது தவறான விஷயமாகும். மாலை நேரம் என்பது பூஜை செய்யும் நேரமாகும். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான பிறகும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். வீட்டில் எப்போதும் 1-2 கத்திகளுக்கு மேல் வைத்திருக்கக்கூடாது. காலையில் எழுந்ததும் கத்தியை பார்க்கக்கூடாது. வீட்டில் கற்றாழை போன்ற முள் செடிகளை வளர்க்கக்கூடாது. குறிப்பாக துளசி செடியின் அருகே முள் செடிகளை வைக்கக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் செடிகளுக்கு நீர் ஊற்றுவது கூடாது. முக்கியமாக துளசி செடிக்கு நீர் ஊற்றக்கூடாது. உடைந்த கண்ணாடி, உடைந்த கட்டில், உடைந்த கண்ணாடி பாத்திரம், பழைய உடைந்த பாத்திரம் போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் சிலந்தி வலை எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். வீட்டில் சிலந்தி வலை இருந்தால் அதை உடனே அகற்ற வேண்டும். வீட்டில் அரச மரம்
நடக்கூடாது. வீட்டிற்கு வெளியே தான் பொதுவாக அரச மரம் இருக்க வேண்டும். வீட்டில் அரச மரம் இருந்தால் அதை பூஜை செய்து அகற்றிவிட வேண்டும். வீட்டில் துளசியை காய விடக்கூடாது. காய்ந்த துளசி இருந்தால் அதை நீக்கிவிட்டு புதிதாக துளசி வைக்க வேண்டும். பாத்திரங்களை இரவில் துலக்காமல் வைக்கக்கூடாது. அழுக்கு பாத்திரங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. இரவில் சுத்தமாக வைக்க வேண்டும். வடக்கு பகுதியில் வீட்டின் வடக்கு பகுதியில் கழிவுகளை சேமிக்கக்கூடாது. இந்த வடக்கு திசையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வெறும் பாத்திரத்தை எப்போதும் அடுப்பில் வைக்கக்கூடாது. இது கஷ்டத்தை ஏற்படுத்தும். பூஜை அறைக்கு பிறகு சமையலறையை மிகவும் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வைத்திருக்க வேண்டும். இரவு உறங்கும் முன் பூஜை அறையை எப்போதும் பூட்டிவிட்டு உறங்க வேண்டும். சமையலறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரவு தலைமுடியை சீவக்கூடாது. இரவு துணி துவைக்கக்கூடாது. இது துணி துவைப்பதால் அந்த துணியை நாம் பிறகு அணிந்து சென்றால் கூட ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்காது. இரவு துணி துவைக்கும் போது துரதிர்ஷ்டம் அதனோடு ஒட்டிக்கொள்ளும். அதனால் துணி துவைக்கக்கூடாது. படுக்கை அறையில் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சோஃபாவிலும் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டிற்கு எப்போதும் மரியாதை வழங்க வேண்டும். சமையலறையில் உணவு உண்ணக்கூடாது. சமையலறை அன்னபூரணி எப்போதும் சமைக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அன்னபூரணி இருக்கும் இடத்தில் உணவை உண்ணக்கூடாது. சமையலறையை இரவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரவு வழக்கமாக தூங்கும் பழக்கம் இருக்க வேண்டும். சிலர் இக்காலத்தில் இரவு வேலை செய்துவிட்டு பகலில் தூங்குகிறார்கள். அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். சூரியன் வருவதற்கு உதயத்திற்கு முன் எழ வேண்டும். காலை நீண்ட நேரம் உறங்கக்கூடாது. மாலை நேரமே வழிபாட்டுக்கு உகந்த நேரம். மாலை நேரத்தில் உறங்கக்கூடாது. இரவு 12 மணிக்கு மேல் கண்ணாடியை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் ஊடுருவும். கிழிந்த ரூபாய் நோட்டுகளை லாக்கர் அலமாரியில் வைக்கக்கூடாது. இவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். வீட்டில் ஏகாதசி சோமவார விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவை வீட்டின் செல்வ செழிப்பை பெருக்கும். ஏழைகளுக்கு எப்போதும் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் லக்ஷ்மி தேவி உதவும் கரங்களை உடையவர்கள். சுயநலமற்றவள். அதனால் அவள் பேராசையை தவிர்த்தால் நமக்கு நீண்ட செழிப்பான செல்வத்தை அளித்து கொண்டே இருப்பாள். அதனால் ஏழைகளுக்கு உதவுங்கள்.